வணக்கம் நண்பர்களே, இதுதான் எம்டிஜி. நான் உங்கள் முரளி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா உழைப்பாளிகளுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அண்ணா, அக்கா, அண்ணும், அங்கிள், ஆண்டி அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்க சின்ன பசங்க கூட பார்ட் டைமாக வேலை போகிறாங்க இந்த லீவ் டைமில். அவங்க எல்லாருக்குமே இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுக்கு சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி விளையாட போகிறோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம். சரி, வாங்க நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆமாம், சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடந்துச்சு. ஐ திங்க் நான் ஒரு டைமும் இது பண்ணும்போது காலையில் வச்சிடுறேன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஞாபகமாக நைட்டு வச்சாச்சு. ஓகே, நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த சேஞ்சை பண்ணிவிட்டு வரேன். எஸ், நான் இந்த சேஞ்சை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பண்ணியாச்சு. எஸ், நம்மளோட 11ல் எம்எஸ் தோனி இருக்காங்க இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா. இன்கேசஸ் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணோம்னா இதுதான் 11 அண்ட் இது சப்ஸ்டிடியூட்ஸ். நூர் அகமத் சப்ஸ்டிடியூட்டில் வருவார். இது பவுலிங்னா இதுதான். நம்ம ஆயுஷ் மாத்ரேவை நம்ம செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது நம்ம இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வர போகிறோம். ஓகே, வாங்க நம்ம டிலே பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் எம்எஸ் தோனியை கொண்டு வரணும்னு நினச்சேன், அதே மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஓகே, வாங்க நம்ம வெயிட் பண்ணாத சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம டாஸ் டைமுக்கு வந்திருக்கோம். ஆர்சிபி கேப்டன் ரஜர் பட்டி தான் ஸ்பின் பண்ணுறாரு. நம்ம கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது விடுங்க. கமெண்ட் செக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறான்னு நான் அடுத்த மேட்ச்சில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் ஆர்சிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் சிஎஸ்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அடுத்த மேட்ச்சில் நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்கிறேன். ஓகே, நம்ம இதில் ஹெச் தான் கால் பண்ண போகிறோம். நம்ம இது மாதிரி விளையாண்ட 2 மேட்ச்லேயும் நம்ம டாஸ் ஜெயிச்சிருக்கோம். இந்த 3rd மேட்ச்லேயும் நம்ம இந்த மேட்ச் தோத்தாச்சு. ஓகே, அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நல்லது தான். நம்ம பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது அவங்களோட பிளேயிங் லெவல். எஸ், இட் இஸ் சார் நம்மளோட பிளேயிங் லெவல். எங்களோட ஆயுஷ் மாத்ரே எம்எஸ் தோனி இருக்காருங்க விக்கெட் கீப்பிங். அவர் தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பவுலிங்க்கு எங்களை கலீல் அகமத். ஓகே, எம்எஸ் தோனி கீப்பிங் பண்ண போகிறாரு. இதுக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி டோனி டோனி டோனி. ஓகே, லெட்ஸ் கோ, நம்ம போகலாம். எப்போ தான் உண்மையில் எம்எஸ் தோனி ஆட போகிறாருன்னு தெரில. நம்ம அந்த பாட்டு தான் போடுறோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, அந்த மாதிரி நம்ம பாட்டு தான் பண்ணோம். எம்எஸ் தோனி இந்த சீசன் விளையாடுவாரானே தெரிலங்க. எப்போ தான் விளையாடுவாரோ. சரி, ஓகே, நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி அடிச்சு ஒரு 4க்கு அமுச்சு விட்ருக்குறாருங்க. லேட் ஷாட் தான், பட் நம்ம கொஞ்சம் லேட் ஆகிருந்துச்சுன்னா அது ஒரு கேட்ச் ஆக முடிஞ்சிருக்குங்க. பட் அது 4 போயிடுச்சு. ஓகே, நம்ம போடுற செகண்ட் பால் அவுட் ஸ்விங்கர் போடுறோம். ஓ மை காட், பின்னாடி ஓடி போய் பிடிங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. 8 யார் 8? அது ஜடேஜா இல்லை. எஸ், தோனி கீப்பிங்க. பாடி இந்த இது கோளாறு பண்ணி விட்டுருச்சு. நான் என்ன பண்ணுறது? கீப்பிங்கை மாற்றி விட்டேன்னா கஷ்டம். ஸோ அதனால் நான் இந்த சேஞ்சை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். செகண்ட் மேட்சே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஒரு ரெக்கார்ட் பண்ணணும், நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 1 வாரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி அவசரமாக கேம் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் நம்ம இந்த மேட்ச் ஒர்க்கர்ஸ் டே ஸ்பெஷல், இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர் டே ஸ்பெஷல் காரணமாக ஓ மை காட் இது ஒரு கேட்சாக மாறி இருக்கணும். ஆனால் ஏன் கேட்ச் மீட்டர் வரலைன்னு எனக்கு தெரியல. அது ஒரு டவுட் தான். ஏன் எனக்கு கேட்ச் மீட்டர் வரல? அது வந்துருந்தேன். ஆக்சுவலாக அது கேட்ச் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வரல. பரவாயில்ல, பார்த்துக்கலாங்க. ஐயோ, பில் சால்ட் இருக்காரு. அவர் இப்போதைக்கு கரண்ட்லி ஆர்சிபியில் இன்ஜூர் ஆகிருக்காரு. ஓகே, வாங்க, அடிச்சுட்டாருங்க. ஐயோ யோ பொழந்தெடுக்கிறார். யோய். ஓகே, இந்த ஓவர் லாஸ்ட் பால் பொழந்து எடுத்துருக்குறாங்க. 14 ரன்னு. ஓகே, இந்த பாலோட ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. 15க்கு நோ லாஸ்.
செகண்ட் ஓவர் நம்ம மேட் ஹென்ரிக்கு கொடுக்க போகிறோம். போன ஒரு 15 ரன் போலேருந்து எடுத்துட்டாங்க கலீல் அகமத்தை. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க நம்மளை. ஒரு ஓவரில் வந்து ஐயோ நான் எதுக்கியா யாக்கர் போட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் ஓவரில் ஒரு டாட் பால். ஒரு ஸ்லோயர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அவுட் ஸ்விங்கில். கேட்ச் 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 அது ட்ராப் கருமோண்டா கடவுளே. ஏங்க கேட்ச் ட்ராப்புங்க, அது நான் கேட்சுன்னு நினச்சேங்க. க்ரீனில் தான் விழுந்த மாதிரி இருந்துச்சுங்க. டே 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 இல்லை, விக்கெட் எடுக்கிறதே பெரிய விஷயம்டா. டே வெறுப்புடா. எனக்கு என் மேலே கோபம் வருது. ஓகே, என்ன பண்ண முடியும், நடந்தது தான். தேர்ட் பால் அண்ட் ஒரு 4ங்க. ஓகே, நாங்கள் போட போகிற ஒரு 4th பால் போட்டாச்சு அண்ட் ஒரு டாட் பால், இல்லை சாரி சிங்கிள். 5th பால் அடிச்சிருக்காரு அண்ட் இட்ஸ் டாட் பால். நம்ம போட போகிற கடைசி பால் இந்த இன்னிங்ஸில். போட போகிற கடைசி பால் ஒரு ஸ்ட்ரைட் டெலிவரி அண்ட் அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க போது மேட் ஹென்றி அவரோட கையிலேருந்து இந்த லாஸ்ட் பாலை போகிறாங்க, தூக்கி அடிச்சுங்கிறதாங்க. அவ்வளோதாங்க, போங்க, முடிஞ்சிச்சு கதை. முடிச்சு விட்டாங்க 2 ஓவர்லேயே. ஏங்க 2 ஓவரில் 27 ரன் கொடுத்துட்டோங்க. அவ்வளோதான், 157. இன்னும் மேட்ச் ஏற டார்கெட் மீறிக்கொண்டே இருக்கிறது. பட் பரவாயில்ல, நம்ம அடிச்சிடலாம். போன மேட்ச் கொஞ்சம் ரொம்ப விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம நிறைய விக்கெட்ஸ் இழக்கக்கூடாது, அதுதான் நம்மளோட மெயின் ரூல். நம்ம ஃபேஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பால் ஓ மை காட். செகண்ட் பால் ஜாஸ் ஹேசல்வுட் போடுறாரு, பறந்துச்சு பவுண்ட்ரிக்கு லைனுக்கு வெளியே. அது ஒரு மாசான 6. ஓகே, அவர் போட போகிற செகண்ட் பால் பறக்க விட்டோம், தெறிக்க விட்டோங்க பந்தை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு கதை. 2 பாலில் 2 6, ஹேட்ரிக் 6 மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அவர் போட போகிற 5th பாலுங்க இது. ஓ மை காட், எங்க இன்சைடு எட்ஜு, அங்கே இந்த சைடு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, ரைட் ஹேண்ட் அந்த பேட் தெரியுறது. இன்சைடு எட்ஜுங்க, இங்கே பாருங்கள், இன்சைடு எட்ஜு இங்கே பாருங்கள். இன்சைடு எட்ஜு கொஞ்சம் இன்சைடு எட்ஜ் ஆகிட்டு அது 4 போயிடுச்சு. இன்சைடு எட்ஜ் ஒரு சில நேரத்தில் நல்லது, பட் ஒரு சில நேரத்தில் கெட்டது. ஸ்டெம்பில் போய் பட்டுச்சுன்னா அவுட் ஆகிடும், அதுதான் பிரச்சனை. சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஆடுறாருங்க. ஓ மை காட். ஓகே, அவர் போட போகிற செகண்ட் பால் தூக்கி அடிச்சிருக்கோம். ஓ மை காட், ஒரு ஸ்டாப், ஒரு சிங்கிளோட இந்த பால் முடியுது. கரெக்டாக நான் வந்து அந்த ஸ்ட்ரோக்கே ஆடிக்கலாம், லாஃப்டட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டில் குத்தி ஆடுவாங்க பார்த்தியா, அந்த யாக்கர் வந்துச்சுன்னா பேட்டை வந்து இப்படி வச்சு பின்னாடி தள்ளி விடுவாங்க பார்த்தியா, அந்த ஷாட் ஆடின பாருங்கள். இருங்க, ஓகே, இது நம்ம ஃப்ரண்ட்டானு வச்சுக்கலாம் பாருங்கள். அப்படியே அழகு அழகு. அங்கே வந்து ஃபீல்டர் செட் இல்லை, இப்போ மாற்றிட்டாங்க ஃபீல்டரை. அந்த பாலை வந்து ஈஸியாக அடிச்சிட்டோம், அங்கே ஃபீல்டரை இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க. ஓகே, ஓ மை காட், இது பேக் ஃபுட் வச்சுருந்தா பறந்துருக்கும். எங்கள் கேப்பில் ஒரு 4ங்க, பர்ஃபெக்ட் ஷாட்டு. கிராண்டில் ஒரு பக்கா 4, கிரவுண்டில் போய் ஒரு பக்கா 4 கிராண்டுன்னு வந்துடுச்சு கிரவுண்டுக்கு. பாருங்க, அப்படியே ஒரு அழைக்க சாப்பா விட்டா பந்துக்கு ஒரு சாப்பா ஒடிங்க. எம்மாடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது இந்த ஷாட் அடிக்கணும். அம்மா, செவிலே வாங்கினோம், ஹெல்மெட்லேயே வாங்கினாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரைட்டில் அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. எங்க இதில் இன்ஜுரி அதெல்லாம் இல்லை. இன்ஜுரிலாம் இருந்துச்சுன்னு ஆக்ஷனாக, இது மட்டும் ஆக்ஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இது பட்டதுக்கே இன்ஜுரின்னு வானுங்க. நல்ல வேலை இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு 4 போயிருக்குங்க. ஒரு நல்ல ஷாட்.
தரை வழியாக பவுண்டரிக்கு சென்றது. நான் சைடு வந்து பறக்க விடலான்னு பார்க்குறேன். கரெக்டாக எங்கே போடுறான் பாரு. போடுங்க ஹெலிகாப்டர் ஷாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 6 ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஷாட்டு தான் ஆடப்போம். பந்து அரைஞ்சவங்க அந்த பந்து வந்து 1 pitch 4ங்க. சை 1 pitch 4. ஐயோ, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஷாட்டாக இருந்திருந்தா அது 6க்கு போயிருக்கும். பட் பரவாயில்ல, 4 வந்திருக்கு. ஃபீல்ட் செட்டப்பை மாற்றிருக்காங்க. அங்கேயே அடிச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. பட் நான் அங்கேயே தாண்டா அடிப்பேன், கேட்சை கொடுப்பேன், நான் அவுட்டு ஆவேன். ஒரு விக்கெட் போச்சு. ருத்ராஜ் ஜெய்க்வாட் வந்து அவுட் நினைக்கிறேன். ஆமாம், ருத்ராஜ் ஜெய்க்வாட் 6 பால் ஆடி 10 ரன்கள் சிஎஸ்கேக்காக கொடுத்து பரிதாபமாக விராட் கோலிகிட்ட கேட்சை கொடுத்து வெளியே போகிறாருங்க. ஒரு இம்பேக்ட் சப்ஸ்டிடியூட். எஸ், நூர் அகமத் வெளியே போயிட்டு ஆயுஷ் மாத்திரை உள்ளே வராருங்க. அதான் டோனி வந்தது அவ்வளோ ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு, அதனால் இப்போ ஆயுஷ் மாத்திரை ஒரு இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வராருங்க. ரியல் அவர் இம்பேக்ட் பிளேயராக வராரு. பட் நம்ம இப்போ தான் ஒரு அந்த அந்த சேஞ்சே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஜாஸ் ஹேசல்வுட் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை ப்ரோ. இம்பேக்ட் பிளேயர் இம்பேக்ட் கொடுக்காம வெளியே போகிறாருங்க. இப்போ ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு ஹேட்ரிக் பால். யோ நான் உனக்கு விக்கெட்டே கொடுக்க மாட்டேன், போயா அம்மாடி, நான் ஓட மாட்டேன், நன்றி வணக்கம். நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா பயந்துடாதீங்க. 2 விக்கெட் போயிருந்துருச்சு. ஸோ வந்து அப்படிலாம் பயப்படக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஓ மை காட், ஒரு கேப்பில் ஒரு ஷாட் ஆடணும். அங்கே தான் அடிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த சைடும் வெளியில் இருந்துச்சு. ஷூட் மட்டும்தான் அடிக்க முடியும், கேப் வேறு இல்லை. ஸோ அதனால் ஒரு பர்ஃபெக்ட் 4ஓட இந்த ஓவர் முடியுது. டிங் 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 டிங், ஒரு 6ங்க. இங்கே பறந்துதுங்க ஒரு பர்ஃபெக்ட் ஷாட். நான் கேட்ச் போய்டுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இங்கே பாருங்க, அந்த ஷாட்டை அப்படியே தூக்கி பின்னாடி அடித்தாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சோம் வந்து லெக் சைடை வந்து திறந்து விட்டுட்டாங்க. ஸோ நம்ம திறந்து விட்டு அடிப்போம். ஓகேங்க, ஒரு பவுண்ட்ரி. வீடியோவை பார்க்குறவங்க நல்லா பார்க்குறீங்க, அதுக்கு தேங்க்யூ. நீங்கள் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் நன்றி. பட் எனக்காக, இந்த உங்கள் தம்பிக்காக ப்ளீஸ் ஒரு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்துங்க. அது எனக்கு போதும். ஒரு சப்ஸ்கிரைப் பார்க்குற ஒருத்தரும் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் 2 டாட் பால்கள். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கம்பேக் கொடுப்போமா? இன்னும் தொடர்ந்து ஒரு ஹேட்ரிக் டாட் பால்ஸ் வந்திருக்கு இந்த ஓவரில். புவி இருங்க, புவி 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 6 பறக்க விட்டோம் புவி. நம்ம வந்து ஐயோ ஐயோ தம்பி 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 தப்பு, அம்மாடி நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இந்த மாதிரி ஸ்டெம்பாண்டு போடாதீங்க தயவு செஞ்சு. அண்ணே ஸ்டெம்பில் போடாதீங்க ப்ளீஸ். நான் சின்ன பையன், என்னை சப்போர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடலாம் ப்ளீஸ். எனக்கும் ஒரு சில மோட்டிவேஷனாக இருக்கும்ல, அப்போ தான் இன்னும் பல வீடியோஸ் இதே மாதிரி. அப்படியேங்க ஒரு 6ங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஷார்ட்டை ஆடி 6 கழித்து இவ்வளோ செலிப்ரேஷன். ஏன்னா ஐ திங்க் சஞ்சு சாம்சன் 50ங்க. எஸ், இந்த சீசனில் நம்மளோட செகண்ட் 50, அதுவும் இவரே தான் அடிக்கிறாரு. எஸ், ஓகே, அம்பையர் 6 சிக்னல் பண்ணியிருக்காரு. ஒய்ஷ், நம்ம தொடர்ந்து ஒரு 6 அடிச்சிருக்கோம் கைஸ். சஞ்சு சாம்சன் ஒரு 100 அடிக்க வைப்போமா? இருக்கிறதே சரி 157 தான் இருக்குது இல்லையா, அதில் 100 அடிக்க விடுமன். என்ன ப்ரோ நீங்கள் மற்றவங்களாம் அடிக்க வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஒரு ஆசை, இதில் ஒரு வாட்டியாவது செஞ்சுரி அடிக்கணும்னு. நான் இது வரையும் அடிச்சிருக்கேன், பட் வந்து இதில் அடித்ததில்லை. நான் அப்படி சொல்கிறேன்.
ஓகேங்க, தொடர்ந்து ஒரு ஹேட்ரிக் சிக்ஸுங்க. சஞ்சு ஸ்பெஷல் சாம்சன் பறக்க விட்டார், தெரிக்க விட்டாருங்க ரொமானியோ ஷெஃபர்டை. ஓகேங்க, இந்த ஓவரில் இப்போ இந்த பால் வந்து நம்ம உஷாராடணும். ஸோ ரொம்ப இந்த ரொம்ப வந்து அடிக்கிறன்ற பேரில் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு இதோட டாட் பாலோட இந்த ஓவர் முடியுதுங்க. ஓகே, சிஎச் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. தயவு செஞ்சு தண்ணி குடிங்க. இந்த வெயில் காலத்தில் தண்ணி குடிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? தண்ணி குடிங்க தயவு செஞ்சு. ஓகே, இங்கே ஒரு ஆர்சிபி இம்பேக்ட் பிளேயர் பில்சால்ட் வெளியே போயிட்டு, இவங்க யாருங்க இது எனக்கு தெரியல, சாரி, இவ யாருன்னு தெரியல எனக்கு. ஓகே, நம்மளுக்காக ஒரு ஸ்பின்னர் பவர் பிளே முடிஞ்சோடனே போட வராருங்க. ஒரு ஸ்பின்னர் போட வர்றாருங்க. டெவால் பிரேவிஸ் அடிச்சு விட்டாருங்க. நான் இந்த சைடு ஸ்ட்ரோக் ஆடலான்னு இருக்கேன். பிகாஸ் ஒன்று பண்ண போகிறேன். சஞ்சு சாம்சன் வச்சு ஒரு ட்ரை. நம்ம வந்து அவர் ஒரு 100 அப்படின்ற ஒரு நாக்கை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம நான் ஸ்பின்னர் கொஞ்சம் ஆடுவேன். ஸோ பட் அதை வச்சு நம்ம அடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓ மை காட், நம்ம வந்து அடித்து ஆட போகிறோம். அடித்து இங்கே அந்த இந்த இதுதான் ட்ரை பண்ணேன். 4 போய்டு ஓடு 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 அப்படியே மெதுவாக உருண்டு 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 ரவுண்ட் வழியாக 4 போயிடுச்சுங்க. ஓகே, இங்கே 19 balls 50 பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. இதில் பாதிக்கும் மேலே சஞ்சு சாம்சனோடது தான். ஓகே, 70 வந்தாச்சு சஞ்சு சாம்சன். இன்னும் ஒரு சில ரன்கள் தான் அந்த மைல் ஸ்டோனை அடைய. அந்த மைல் ஸ்டோனை அடைவாரா சஞ்சு சாம்சன்? அது நீங்கள் இந்த மேட்சில் பார்க்கலாம். எஸ், லெட்ஸ் கோங்க. சஞ்சு ஸ்பெஷல் சாம்சனை வச்சு நம்ம அடிப்போமா? ஓ மை காட், டாட் பால். அந்த டாட் பாலோட ஓவர் முடியுது. போன ஓவர் கொஞ்சம் கம்மியாக வந்தது. ஐ திங்க் ஸ்பின்னர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொடுத்துட்டு இருங்கோ. ஓ மை காட், இங்கே ஒரு எல்பிடபிள்யூ அப்பீல். அம்பையர் நாட் அவுட் கொடுத்துறாரு. ஸோ இது நாட் அவுட் தான், அவங்க ரிவ்யூ எடுக்க மாட்டாங்க. ஆமாம், இப்படி பட்டுச்சோ அப்படி பட்டுச்சோ. ரிவ்யூ எடுக்கலாமா வேணாமா? ஓகேங்க, நம்ம ரிவ்யூ எடுக்க வேண்டாம், வச்சுங்க. நீங்கள் ரியல் கிரிக்கெட் ஆடி பாருங்க. ரிவ்யூ வரும்போது உண்மையிலே நான் எடுக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம விளையாடுற டைம் தான் வேஸ்ட்டு. அது டைம் எடுக்குங்க, வெறியாகும். ஓகேங்க, டெவால் பிரேவிஸ். ஓ மை காட், ஒரு பவுண்டரி லைன்ல இது ஒரு கேட்சுங்க. நல்ல வேலை சஞ்சு சாம்சன் அவுட்டால. ஓகேங்க, இங்கே சஃப்ராஸ் கான் வந்து என்ட்ரி கொடுக்குறாருங்க. வாங்க, வா தலைவா இங்கே நீ முதற்றி. கேப்பில் 4ங்க. நான் போகாதுன்னு நினச்சேங்க, கேப்பில் ஒரு 4ங்க. இந்த பால் வந்து கொஞ்சம் நான் ஸ்ட்ரோக் தான் வச்சுருக்கேன். ஓ மை காட், ஒரு சிங்கிளுங்க. ரொம்ப சைலண்ட் ஓவராக இருக்கே. அடிப்போம், ஒரு 4ங்க. அப்பா, இப்போ தான் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. 9 ரன்னாக வந்திருக்கு. ஏன் எதுக்குடா, எதுக்கு செலப்ரேஷனு? ஓ, 60 கீழே வந்துருச்சா? ஓகேங்க, சஞ்சு சாம்சன் இஸ் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. டே, அந்த ஷாட்டுக்கு ட்ரை பண்ணேன், பட் வரல. நகுந்து வந்து அடிப்போமா? பிடிச்சிருவாயா? போயா ஓடியா. டபுள்டா, ஈஸி டபுள். இந்த ஓவர் அமைதியாக போகுது. நான் ரிஸ்க் எடுக்கலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் பயமாக இருக்கே. அந்த பயத்தை தூக்கி எறியா, போயா ஒரு 6யா. முரளி, அந்த பயத்தை தூக்கி எறின்னு சொல்லியிருக்காங்க சஞ்சு சாம்சன். முரளி, அந்த பயத்தில் தூக்கி எறி முரளி, நான் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சஞ்சு சாம்சன். ஓ மை காட், ஸ்பின்னர் நல்லா போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பின்னருக்கே கொடுத்துட்ருக்காங்க. இங்கே அடிகளாக தான் பார்க்குறேன், பட் விக்கெட் போயிடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம்.
இங்கே பாருங்க, சஞ்சு சாம்சன். ஓ, சிங்கிள் வந்ததுனாலயா? உண்மைக்கு ஒரு நெல்சனில் இருந்துச்சுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இப்போ வந்து 41 ரன்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். சஞ்சு சாம்சனுக்கு ஐ திங்க் சஞ்சு சாம்சனுக்கு இன்னும் ஒரு 12 ரன்ஸ் தான் வேணும். ஓஹோ, இப்படி ஃபீல்ட் செட்டப் வச்சுருக்கானுங்களே, கடவுளே காப்பாத்து. ஓ மை காட், ஒரு 4. நான் இது எதிர்பார்க்கல. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஐ திங்க் அந்த வெளியில் இருந்த அந்த அவுட் ஃபீல்டில் இருந்தாங்க பார்த்தியா, அவங்க வந்து பிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது ஒரு 4 போயிடுச்சு, நல்லது தான். சஞ்சு சாம்சனுக்கு ஒன்று ஜஸ்ட் 8 ரன்ஸ் தான் வேணும். இட் இஸ் அ ஷார்ட் அவே தான், 1 ஷார்ட் அவே இல்லை, 2 ஷார்ட் அவே. ஓ மை காட், சஞ்சு ஸ்பெஷல் ஜஸ்ட் யோப்பாடி, ஜஸ்ட் ஒன்று 2 ரன்ஸ் தான் வேணும். ஆர்சிபி அடித்தது ஒன்லி 157 ரன்ஸு. அதில் சஞ்சு சாம்சன் 98 ரன்ஸு. ஜஸ்ட் ஒன்று 2 ரன்ஸ் அவேங்க சஞ்சு சாம்சனுக்கு. இந்த டைமில் விக்கெட் வந்துச்சுன்னா நான் மனம் நொறுங்கிடுவேன் நான்லாம். எஸ், ஈஸி 2வா? இல்லைங்க, சிங்கிள் போதும், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. 1 run. It is just not a number. 100 is just not. Oh my god. யோ, நான் பொறுமையாகவே ஆடுறேன். சத்தியமாக வந்து நான் வந்து பொறுமையை காத்து தான் ஆடணும், வேற வழி இல்லை. அவ்வளோதாங்க. எஸ் எஸ், இட் ஹாஸ் பீன் அச்சீவ்டு. என்னோட இந்த ஆர்சிபிஎல்ல நான் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன், பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. சஞ்சு சாம்சன் 11 6s and 7 4s 41 பால்ஸில் 100 ரன்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காருங்க. இது ஒரு பெரிய சாதனை. என் மூலியமாக சஞ்சு சாம்சனை இந்த கேமில் அடிக்க வச்சுருக்கோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்சிபிஎல் செஞ்சுரி. இதுக்கப்புறம் நான் பயப்படவே மாட்டேயா. யோ, போய பறக்க விட்டோம், தெரிக்க விட்டோங்க. இதுக்கப்புறம் நான் அடிக்கிறேன் சஞ்சு சாம்சனை வச்சு. அவ்வளோதான், ஊடுங்க, பிளாஸ்ட்டு. இவங்க 157 அடிச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்லு, 157 அடிச்சிருக்காங்க. அதில் 100 ரன் இவர் அடிச்சிருக்காருங்க. எம்மா அடி அப்பா, சஞ்சு சாம்சன் எடுத்து வச்சு பொழந்து விட்டுக்கிறோங்க ஆர்சிபி போலர்ஸை. ஓகே, இது சஃப்ராஸ் கான் தான் ஆடுறாரு. ஓகே, பறந்துட்டுருக்கு. இந்த ஓவரில் இல்லைனாலும் நம்ம ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு அடித்தோம், இப்போ ஸ்பின்னர்ஸை வச்சு அடிச்சிட்டோம். இந்த ஓவர்லேயே 11 ரன் வந்துடுச்சு இப்போ. ஓகே, அதுக்குள்ளே நம்ம ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அடிக்கிறதுனால ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு. எஸ், சஃப்ராஸ் கான் போனாலும் ஓகே, பரவாயில்ல. எஸ், ஒருத்தர் வராரு, மகேந்திர சிங் தோனி. இன்னும் ஒரு சில ரன்ஸ் தான். ஸோ அதனால் நான் டோனியை கூப்பிட்டு வந்துட்டேன். டோனி நாங்கள் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க போகிறாரா, இல்லை யார் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க போகிறாங்க தெரில. பட் இப்போ சஞ்சு சாம்சன் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, ஏன்னா அந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு 6ஓட சஞ்சு சாம்சன் இந்த ஓவர் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஸோ இந்த 6ஓட ஐ திங்க் 15 ரன்ஸுக்கும் கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வெறும் 13 ரன்ஸ் தான் வேணும். எஸ், ஆமாம், 13 ரன்ஸ் தான் வேணும். சஞ்சு சாம்சனை வந்து வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. சேட்டம் மண்டல்லே, 6 செய்யாமண்டல்லே பேட்டையல்லே. ஓகேங்க, சேட்டா, இது ஸ்பெஷல் சேட்டா. ஓகேங்க, 6 ஸோ வெறும் 7 ரன்ஸ் வேணும், ஜஸ்ட் 7 ரன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சஞ்சு சாம்சனை சிங்கிள் அடிக்க வைக்க போகிறோம். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் சிங்கிள் எடுங்க. எஸ், சிங்கிள் எடுத்தாச்சு. மகேந்திர சிங் தோனி இஸ் ஆன் ஸ்ட்ரைக் அண்ட் நம்ம வந்து தூக்கி அடிக்க போகிறோம். ஓ மை காட். ஓகேங்க, ஒரு 6 அடித்தா முடிஞ்சிச்சு கதை. ஆனால் இப்போ கேட்ச்னா டோனி கதை முடிஞ்சிச்சு. ஐ எம் சாரி.
ஐ எம் வெரி வெரி சாரி. டோனி இஸ் டிஸ்மிஸ் ஃபார் 0. டோனியை வச்சு ஃபினிஷ் பண்ணலான்னு நினச்சேங்க. சை வெறுப்பு. டோனியை வச்சு தான் ஃபினிஷ் பண்ணலான்னு நினச்சேன். ஐயோ சஞ்சு சாம்சன் ஐயோ ஐயோ சஞ்சு சாம்சன் இப்போ ரன் அவுட்டுங்க. நான் எதுக்கு ரன் கொடுத்தேன் தேவையில்லாமல். டே சஞ்சு சாம்சன் நாட் அவுட் போல வச்சான்டா. சை சரிங்க. டப்புன்னு பார்த்தா ஒரு விக்கெட் விழுந்துருச்சுங்க. டே ஓ மை காட், இது அவுட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு கேப்பில் 4. இதுக்கு தான் ட்ரை பண்ணேன், வந்துருச்சு. எப்படியோ ஒரு 4 இன்னும் நம்மளுக்கு 2 ரன்ஸ் தான் வேணும். ஷார்ட்டை பாருங்கங்க. வந்தாருங்க, ஓடி வந்தாருங்க பவுலர். ஓடி வந்தாரா, ஒரு அப்படியே கேப்பில் விடும். அது ஃபீல்டிங் மேப்பில் பார்க்கும்போது கேப் கம்மியாக இருக்குது, பட்டு சின்னதாக இருக்குது. இங்கே அதிகமாக நம்ம திருப்பி அங்கே தான் அடிக்க போகிறோம். அதே மாதிரி பால் தான் போடுறாரு. ஐயோ இது 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 வந்து இந்த மாதிரி தள்ளி போயிருந்தோன்னா நான் சஞ்சு காப்பாற்றிருப்பேன். ஓகே, சமமில் இருக்குது. நம்ம இந்த பாலோட முடிச்சிடலாம். ஓ மை காட், அவ்வளோதாங்க. சிங்கிளோட இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. சிஎஸ்கே வின் பை 4 விக்கெட்ஸ். இது தெரியும் சஞ்சு சாம்சனுக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த மேட்ச்ல நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் MTG. டாடா, பை பை, see you.